இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இயற்கை எவ்வளோ பெரிய ஒரு கல் சினிமான்றது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட சாங் வந்து இப்போவும் இதுவாக இருக்கு. உங்களை நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க அந்த கேரக்டரை எதுக்கு கடைசியில் வந்தாப்ல அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இல்லை, இது அந்த டைம்ல அது ஆனால் முன்னாடியே ஜனா சார் சொன்னார், இது ஒரு கல்ட்டா இருக்கும் பிரதர் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஜனா சார் என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு கேப்டனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி, இதுதான் அந்த லவ் ஸ்டோரி. அதில் ஷாம் வந்து வருவார் அண்ட் அதில் பண்ணுவார். பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. இதுதான் அந்த. ஸோ நான் ஆக்சுவலாக அது ஒரு நல்ல டீப் தாட் எடுத்தோம்னா, இந்த முகுந்தன் கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு பியூரான ஒரு ஹார்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் எண்டில் வந்து ஷாமோட லவ் இதானதுன்றது நம்ம யோசிக்கிறோம். ஓகே. பட் இமீடியட்டாக அந்த பொண்ணு ஷிஃப்ட் ஆனால, அப்போனா ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம். அண்ட் இவனும் அவன் நினச்சிருந்தா எங்கே வேணா போயிருக்கலாம், யாரை வேணா பண்ணியிருக்கலாம். பட் அவன் கொடுத்த ஒரே ஒரு வேர்டுக்காக திருப்பி வந்திருக்கான்றது தான் அந்த ஜென்யூனிட்டி. ஓகே. யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க ஒரு இன்டர்வியூவில், சார் இன்கேஸ் கேப்டன் வந்து பார்க்கும் போது இவங்க வந்து வேற ஒருத்தவங்க இவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்கன்னா என்ன பண்ணியிருப்பான், விட்டுட்டு போயிருப்பான். ஓகே. அங்கே போய் இவன் நடுவில் பண்ணிருப்பான். அங்கே தான் அவனோட ஜென்யூனிட்டி இருந்திருக்கும். ஏன்னா ஜனா சார் கன்சீவ் பண்ணது அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக கன்சீவ் பண்ணியிருந்தாரு. தட்ஸ் ஹவ் ஹீ டிட். ஏன்னா அவனுக்கு தெரியாது இல்லை, தெரிஞ்சிருந்தா ஒருவேளை அவன் விட்டுட்டு போயிருக்கான்.